Hello friends, welcome to our channel Secret Recipe. இந்த சேனலுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் so that என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் எக் கறி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாயில்டு எக், வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு, ஆயில். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே கடுகு 1 டீஸ்பூன் போடுறேன். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அது பொரிஞ்ச உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூட பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வெங்காயத்து கூட சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அது கூட அந்த டிஷ்க்கு தேவையான சில்லி பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆனால் தான் கிரேவி நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். மல்லித்தழையும் சேர்ந்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஏதோ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது நமக்கு அந்த கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணியும் நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இப்போ ஆயில் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் 6 முட்டை வேக வச்சுருக்கேன். அதை 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த முட்டை எடுத்து நான் அந்த கிரேவியில் போட்டுடுறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த சைடில் இருக்கட்டும். அப்புறம் அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அந்த கிரேவியோட நல்லா கம்பைன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றுன்னா கேர்ஃபுல்லாக திருப்பி விடுங்க. எல்லோ வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நான் திருப்பி விட்டுட்டேன்.
இப்போது நமக்கு சூப்பரான எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இந்த டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது ஈஸியான ப்ரிப்ரேஷன். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பை பாய்.